அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஆலயங்கள். ஒரு வீட்டில் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அங்கு குழந்தை என்ற அழுகை, சிரிப்பு போன்ற சத்தங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த வீடு முற்றிலும் வெறிச்சூடியதாகவே இருக்கும். நாம் எவ்வளவு கவலைகள் நிறைந்து மனதுடன் வீட்டுக்குள் உள்ளே நுழைந்தாலும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தால் கவலைகள் பஞ்சாய் பறந்து ஓடிவிடும். அவ்வளவு அழகான அந்த குழந்தையின் முகம் தெரியும். நம் கடவுள் உருவத்தில் நம் குழந்தையை பார்க்கிறோம். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் என்பது அமைவது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இன்றளவும் உள்ளது. நவீன மருத்துவ உலகத்தில் பெரும் மாற்றங்கள் எவ்வளவுதான் ஏற்பட்டாலும் இதற்கான தீர்வு என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதற்கு ஆன்மீக தலங்கள் ஒரு நம்பிக்கை திருமண தம்பதிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நீங்கள் கடவுளை நம்புங்கள். கண்டிப்பாக அவர் அவர் உருவத்தில் உங்கள் குழந்தையாக பிறப்பார். புதிதாக திருமணம் ஆகிய பல வருடங்கள் கழிந்த பின்னரும் பலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. மருத்துவ ரீதியாகவும் அனைத்து பரிசோதனைகளும் செய்தாலும் அனைத்தும் இயல்பாகவே இருக்கும். அதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த குறைபாடும் இருக்காது. ஆனால் குழந்தை பாக்கியம் ஏற்படாது. சிலர் கருத்தறுப்பார்கள். ஆனால் 3வது 4வது மாதங்களில் கரு முற்றிலும் கலைந்துவிடும். இதனால் கடும் மன உளைச்சல் ஏற்பட்டு தம்பதிகளுக்கு இடையே பெரும் எரிச்சல் ஏற்படும். இது பெரும் ஒரு குடும்ப பிரச்சனையாகவே மாறிவிடும். ஒரு குடும்பத்தில் குழந்தை என்பது எதிர்கால சந்ததி இல்லை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை நரகமாகிவிடும். ஏனெனில் அதனால் அடுத்த வாரிசு இந்த குழந்தைதான். அவ்வாறு இல்லை என்றால் அடுத்த சந்ததிகள் தொடர்ச்சி இல்லாமல் போய்விடும். நாட்டில் பல பேருக்கு இந்த நிலைமை இன்றளவும் ஒரு பெரும் கடும் மன உளைச்சலாகவே மனதில் கொண்டிருக்கிறது. இவ்வாறு நடக்க காரணம் என்ன? சிறு மருத்துவ குறைபாடு கூட அவர்களுக்கு இருக்காது. பின்பு குழந்தை பாக்கியம் ஏற்பட தாமதம் என்ன? கருக்களைய காரணம் என்ன? இது போன்ற ஒரு சிக்கல்கள் அவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் புத்திர தோஷம் என்ற பெயர். சரி, புத்திர தோஷம் என்றால் என்ன? லக்னம் அல்லது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சாயாகரங்களான ராகு அல்லது கேது இருந்து அந்த இடத்திற்கு அதிபதி நீசம் அடைந்து இருந்தாலோ தீய கிரகணங்கள் பார்க்கப்பட்டாலோ ஏற்படுவது புத்திர தோஷமாகும். இந்த குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஆலயங்கள் திருவெண்காடு, சுவேதாரணேஸ்வரர் கோயில் ஆகியவை உள்ளன. முதலில் திருவெண்காடு தலத்தை பற்றி பார்ப்போம். நாம் அனைவரும் பாவ புண்ணியங்களை தீர்க்க காசி என்ற ஒரு தீர்த்த நதிக்கரையில் நீராடுவோம். எவ்வாறு பல்வேறு காலங்காலமாய் சொல்லி வரும் ஒரு நிகழ்வு பார்த்து கொண்டிருப்போம். அதுபோல ஒரு காசிக்கு சமமாக நிகழும் ஆறு தலங்களுள் திருவெண்காடு ஒன்று. சக்தி பீடங்களுள் 108 ஆகும் தலமும் ஒன்று. இருக்கும் 9 நவகிரகங்களில் புதன் வழிபட தலமும் இதுவே திருவெண்காடு ஆகும். இத்திருத்தலத்தில் புதனுக்கு தனியாகவே ஒரு சன்னதி ஒன்று உள்ளது. சிவபெருமானின் 64 மூர்த்தி வேதங்களில் ஒன்றாகிய ஸ்ரீ அகோர மூர்த்தியை தலத்தில் மட்டுமே காணலாம். இத்திருக்கோயிலில் சுவேதாரணீஸ்வரர், ஸ்ரீ நடராஜர், அகோரமூர்த்தி என 3 சிவ மூர்த்திகள் அமைந்துள்ளன. இத்தலத்தில் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் போன்ற 3 தீர்த்தங்கள் உள்ளன. இந்த தீர்த்தங்கள் 3 முக்கியமானவை ஆகும். திருவெண்காடு திருத்தலத்தில் சிவபெருமான் உமைதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவெண்காட்டில் இருந்தவர்கள் இருக்கிறார். அப்போது ஆனந்தத்தினால் அவருடைய 3 கண்களில் இருந்து 3 கண்ணீர் துளிகள் கீழே சிந்தின. அந்த 3 துளிகளும் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என 3 குளங்களாக மாறியது என தலபுராணம் கூறுகிறது. திருவெண்காடு சுவேதாரணேஸ்வரர் திருத்தலம் செல்லும் வழி மற்றும் தூரங்கள். இத்திருத்தலங்கள் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது.
12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திரு மாசி மாதம் இந்திர விழா 10 நாட்கள் நடைபெறும். 5வது நாளில் விழாவின் அகோரமூர்த்தி அசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்படும் நிகழ்ச்சி நடைபெறும். கார்த்திகை மாதம் 10,008 சங்காபிஷேகமும் வருடத்தில் நடராஜருக்கு 6 அபிஷேகமும் நடைபெறும். இங்குள்ள ருத்ரபாவத்தில் பூஜை செய்தால் 21 தலைமுறைகள் செய்த பாவம் நீங்குவதாக கூறப்படுகிறது. சௌபாக்கிய துர்க்கை, ஸ்வேதாம்மா காளி, ஸ்வேதாரண்ய பெருமாள், அகோர சனி தன்னதி உள்ளது. மொத்தத்தில் இங்கு 28 பிள்ளையார்கள் இங்கு உள்ளனர். நடை திறந்து இருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, 4 மணி முதல் 9 மணி வரை. பரிகார முறை: கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் அக்னி தீரத்தில் குளித்துவிட்டு வர வேண்டும். ஆண்கள் வேட்டியுடனும் பெண்கள் புடவையுடன் கட்டிக்கொண்டு அக்னி தீர்த்த குளிக்கரையில் உள்ள மெய் கண்டார் சிலையை வணங்கியபடி குழந்தை வேண்டும் என்ற ஒரே சிந்தனையுடன் இறைவனை நினைத்து குளத்தில் கிழக்கு முகமாக பார்த்து மூழ்க வேண்டும். அப்போது 1 மடக்கு தண்ணீரை குடிக்க வேண்டும். குளிக்கும் முன்பே பெண்கள் முகத்தில் மஞ்சள் தடவி கொள்ள வேண்டும். பின்னர் குளத்தில் எலுமிச்சை பழம், வாழைப்பழம், பூக்களை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் சூரிய தீர்த்தத்தில் நீராட வேண்டும். தொடர்ந்து சந்திர தீர்த்தத்திற்கு சுற்றி செல்ல வேண்டும். குறுக்காக செல்லக்கூடாது. குளித்து முடித்தவுடன் ஈரமான வேட்டி புடவையை எங்கேயும் விடக்கூடாது. காரணம், அங்கே விடக்கூடாது. அதை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். புது ஆடைகள் அணிந்து கொண்டு முதலில் பெரிய வாரணர், விநாயகர், சுதாகரேஸ்வரர், அகோரமூர்த்தி, பிள்ளையார், பிள்ளை இடுக்கி அம்மன், புதன் சன்னதிகளில் தங்கள் பெயர்களுக்கு பிள்ளை இடுக்கி அம்மனுக்கும் அபிஷேகம் செய்யலாம். இவ்வாறு இதன் வழிமுறைகளை அனைத்தையும் பின்பற்றி பரிகார முறைகள் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் இச்சன்னதிக்கு சென்று குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய முக்கிய தலங்களுள் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக அதற்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம்.